அரிசி பூரி. அதுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி. இப்போ காலையில் உங்களுக்கு டிஃபன் வேணும் அப்படின்னா நைட்டே இட்லி அரிசி எடுத்து ஊற வச்சிருங்க. நான் நைட்டே ஒரு ஆளாக்கு அரிசி எடுத்து கழுவி ஊற வச்சிருக்கேன். இப்போ காலையில் எந்திரிச்சோன்னா அந்த தண்ணியை தூர ஊற்றிட்டு திருப்பி கழுவி வச்சிருக்கேன் அரிசி. அதுக்கு அரைக்கிறது கூட ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு கொஞ்சமா இருக்கனால மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். நிறைய போட்டீங்கன்னா கிரைண்டர்ல அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த தேங்காயும் அரிசியும் ரொம்ப தண்ணியா அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் திக்கு பதமா அரைச்சிக்கிறணும். இப்ப வாங்க அதை போய் நம்ம அரைக்கலாம். இப்ப நம்ம அரைச்சாச்சு பாருங்க, நல்லா நைஸா அரைச்சிடணும். பாருங்க எந்த அளவுக்கு திக்னஸோட அரைச்சிருக்குன்னு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுருங்க. போட்டு ஒரு பிடி மைதா மாவு. பாத்தீங்களா மைதா போட்டோன்னா எந்த அளவுக்கு நம்ம பூரி மாவு பார்த்துக்கு வந்துருச்சு பாத்தீங்களா. உங்களுக்கு மாவு பிசைஞ்சாச்சு இல்லைங்களா. இப்ப இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு அளவுக்கு உருண்டையா எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பர்ல எண்ணெய் தடவி, இலை இருந்தா கூட இலையில தடவிக்குங்க. இப்ப பாருங்க அப்படியே ஒப்புட்டு மாதிரி தட்டணும். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு திக்னஸ்ல. இப்ப தட்டினதை எடுத்து எண்ணெய்க்குள்ள போட்டுடலாம். ஓட்ட கிட்ட இல்லாம கரெக்டா கையில வச்சு தேய்க்கணும். அப்பதான் இப்ப அரிசி மாவு பூரி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. இப்ப பூரி வெந்துருச்சு, எடுத்துடலாம். இந்த பூரி சூடா இருக்கும்போது சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். சுட்டு வச்சு ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது. அருமையான சுவையில அரிசி பூரி ரெடி.